பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக அன்போடு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். தேவ வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களினாலே, விடுதலைகளினாலே நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கொடுக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் பார்த்து நாம் செயல்படுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு டெம்பரவரியான விடுதலையை அல்ல, நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தற்காலிகமான விடுதலையை, தற்காலிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. நிரந்தரமான விடுதலைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதி அருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். அவனால் எழும்பி செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு வியாதியோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த பக்கவாதம் என்று சொல்லப்படுகிற கை கால்கள் எல்லாம் இருந்தும் அசைக்க முடியாமல் செயல்பட முடியாமல் இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரனாய் படுத்த படுக்கையோடு இருக்கிற ஒரு வியாதியின் மத்தியில் ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களுக்கு போய்கொண்டிருந்து அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது இதை கேள்விப்பட்ட அவர்கள் ஒரு சிலர் அந்த மனுஷனை படுக்கையோடு கொண்டு வருகிறார்கள். ஆனால் உள்ளே கொண்டு போவதற்கு இடமில்லை. ஏராளமான கூட்டம் அந்த வீட்டையும் இயேசு கிறிஸ்துவையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால இவனை தூக்கி கொண்டு போவதற்கு இடமில்லாமல் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த வீட்டின் மேல் ஏறி அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் அன்றைக்கு சரீரத்தில் அவன் செயல்பட முடியாமல் இருந்தது உண்மைதான். அவனுடைய சரீரத்தில் அவன் எளிமை நடக்க முடியாமல், எந்த வேலைகளையும் செய்ய முடியாமல் அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். அதற்கு காரணம் அவனுடைய பாவங்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்ததற்கு அப்புறமாக தான் அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலைகள் கிடைத்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் இல்லாமல் இருக்கலாம், சரீர பிரகாரமாக படுத்த படுக்கையான ஒரு வியாதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில எளிமை நடக்க முடியாமல், செயல்பட முடியாமல், ஆசீர்வாதத்திற்குரிய வழி இல்லாமல் முடங்கி கிடக்கிற வாழ்க்கையோடு அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நன்றாய் படித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. எனக்கு நல்ல ஒரு வியாபாரம் இருக்கிறது, ஆனால் அந்த வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை. இந்த வியாபாரத்தினால் அதிகமான நஷ்டம் உண்டாகி கொண்டு இருக்கிறது என்று இப்படி ஒருவேளை சரீரத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் வாழ்க்கையில
பலவிதமான கட்டுகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான், எல்லாம் படித்தும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது ஆனால் திருமணமாக முடியாமல் தடையா இருந்து கொண்டு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதை இல்லாமல் ஒரு செடி முளைப்பது சாத்தியமல்ல. அந்த செடி மரமாகி கொண்டு இருக்கிறது போல ஒரு விதை இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு விதை காரணமா இருக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாவங்களின் நிமித்தமாக அவன் எழும்பி செயல்பட முடியாத ஒரு வியாதி படுக்கையில அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனை சுற்றி இருந்த ஒரு சிலர் அவனை எப்படியாவது குணமாக்க வேண்டும் என்று நினைத்து அவனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போனபடியினாலே இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னித்தார். அவனுடைய பாவங்கள் தான் அவன் செயல்பட முடியாமல் இருந்ததற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுகிற என்ன பிரச்சனைகள், என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுதுதான் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மனிதன் அவனுடைய வியாதி படுக்கையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் பல விதமான மருத்துவர்கள் அவனுக்கு மருத்துவம் செய்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது அவனுடைய பாவங்கள் தான் இந்த வியாதிக்கு காரணம் என்பது தெரியாது. அவன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக போனானோ அப்பொழுதுதான் அவனுடைய பிரச்சனை அவனுக்கு தெரிந்தது. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் அவன் இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் அவன் திமிர்வாத படுக்கையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் போக வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாத காரியங்களை தேவன் நமக்கு தெரிவிக்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த கஷ்டங்கள் இன்னும் முடியாமல் போய்கொண்டிருக்கிறது என்று பலவிதமான கேள்விக்குறிகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அந்த திமிர்வாத காரனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கொண்டு போனபடினால்தான் அவனுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தது. அவனுடைய அந்த பிரச்சனைக்கு காரணம், அவனுடைய வியாதி படுக்கையினுடைய காரணம் என்ன என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த பாவம், அவனுடைய பாவங்கள் தான் அவனை முடக்கி அவனை படுத்த படுக்கையாக வைத்து கொண்டு இருக்கிறது என்று. இன்றைக்கு அதே போல்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் போராட்டங்களா இருந்தாலும் அவற்றிற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த வியாதி பலவீனம் இன்றைக்கு அநேகர் சொல்லும் பொழுது எல்லா டெஸ்டும் எடுத்தும் எல்லா டெஸ்டும் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வியாதி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னால் மேலே ஏற முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னால் வாழ்க்கையில் உயர முடியவில்லை. என்னுடைய வியாபாரம் விருத்தி அடையவில்லை. என்னுடைய வேலையில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய வருமானங்கள் வீட்டிற்கு வருவதில்லை என்று பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள், இவை எல்லாவற்றிற்கும் பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அவர் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் நாம் போய், ஆண்டவரே என்னுடைய இந்த கஷ்டங்களை மாற்றுவதற்கு உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்று அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் போகும்பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கண்ணீரையும் பார்த்து நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 24வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவனை எழும்பி தேவனாகிய கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். எப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவனுடைய பாவங்களை மன்னித்தாரோ உடனே அவனுக்கு விடுதலை கிடைத்தது. பல ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்த அந்த படுக்கையில் இருந்து, அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு உடனே விடுதலை கிடைத்தது. காரணம், அவனை கட்டி வைத்திருந்தது அந்த பாவம். அவனை எழும்ப விடாமல், அவனை எழும்பி நடக்க விடாமல், செயல்பட விடாமல் வைத்திருந்தது அவனுடைய பாவம். அதற்கு காரணமாக இருந்தது. அந்த காரணத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரமே அறிந்திருந்தார். எனவே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் விடுதலை ஆனான். இன்றைக்கு அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்கிறது? நாம் அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம். எந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் என்ன செய்திருக்கிறேன்
இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் கீழ்ப்படியாமல் எங்கு போயிருக்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரையும் நம்மையும் இணைத்து நாம் செயல்படும் பொழுது நமக்கு விடுதலை நிச்சயமாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு இருந்த விடுதலை இல்லை என்றால் அது மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, அது செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் வியாதி படுக்கையில் படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க ஒருவரும் இல்லையே, நான் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் செலவு பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். எவ்வளவோ திறமைகள் இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனைகள், இன்றைக்கு படிக்க முடியாமல் அந்த படிக்க முடியாத பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் ஆராய்ந்து தேட வேண்டும். அந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். அந்த காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது தேவ சமூகத்திற்கு நாம் போகும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய காரியங்களை தேவன் அறிவிக்கிறவர் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனையோ நேரங்கள், நம்முடைய மணிக்கணக்கான நேரங்களை உலகத்தினுடைய காரியங்கள், வேலைகளுக்கு, படிப்புக்கு என்று எல்லாவற்றுக்கும் நாம் செலவு பண்ணுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல் இன்றைக்கு வேலைகளுக்கு, வியாபாரங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு மனிதனும் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேத வசனம் சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பாகிய மனிதனை கண்ணோக்கி பார்க்கிறார். அவரை தேடுகிற உணர்வு எந்த மனிதனுக்கு இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். இந்த தீவிரவாதக்காரனை அந்த ஒரு சிலர் அவனை கொண்டு போனார்கள். எப்படியாவது இவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும், இயேசுவை சந்தித்தால் போதும் இந்த தீவிரவாத படுக்கை மாறும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், கஷ்டங்கள் மாற வேண்டும் என்றால், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்திற்கு நாம் போக வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை அவருடைய பாதத்தில் நாம் வைக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை மன்னிப்பீராக என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திற்கு நாம் போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொன்ன பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அத்தனை ஆண்டுகள் அவனுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களும் மாறினது, வேதனைகள் மாறினது. அவன் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அநேகர் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற கிரியைகளை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்வதை பார்த்து அவர்கள் பிரமிப்படையக்கூடிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், எப்படிப்பட்ட விடுதலையாக இருந்தாலும் தேவன் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, இந்த கஷ்டங்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை கர்த்தர்களை தெரிவிப்பீராக என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கும் பொழுது அவர் செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆயக்காரன் செபிக்கிறான், வானத்துக்கு தன் கண்களை மேலெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று ஒரு மனிதன் செபிக்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று. தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் போகும் பொழுது, தேவனுடைய முகத்தை தரிசிக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு விடுதலை நிச்சயம். தேவனுடைய முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். எனவே குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், வியாபாரங்களில், வேலை செய்கிற இடங்களில் எதுவாக இருந்தாலும் அங்கு விடுதலையோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேத வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கையை மாற்றினவர். அந்த படுக்கையினுடைய காரணம் அவருடைய பாவங்கள் என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருந்தார்.
எனவே நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணத்தை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் போவோம், தேவனுடைய முகத்தை தரிசிப்போம். இந்த நாளில் இந்த பெரிய விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் கட்டளையிட போகிறார். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கை மாற்றி போட்டதற்கு ஆண்டவரே தகப்பனே, நீர் அவனுடைய பாவங்களை மன்னித்ததினால் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கை மாறினது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலைகளையும் சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.